அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஐயப்பனுக்காக விரதமிருந்து மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் போது குருசாமியினுடைய முக்கியத்துவம், அந்த 18 படியினுடைய அதிர்ஷ்டம் தத்துவம், மேலும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பல்வேறு வழிகளில் பெரிய பாதையினுடைய சிறப்பம்சங்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இவற்றை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்து மதத்தில் பல்வேறு விதமான இறை வழிபாடுகளில் ஐயப்பனுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று இறை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுது. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் ஐயப்பனுக்கு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஐயப்பனுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து மலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள், அந்த சோதனைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஐயப்ப வழிபாடு. அந்த ஐயப்ப வழிபாடுக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் போது குருசாமி மூலமாகத்தான் மாலை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குருசாமி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவராக இருப்பார்? குருசாமி என்பது சபரிமலைக்கு மாலை அணிந்து 18 முறை சென்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த குருசாமியானவர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து 18 முறை மகர ஜோதியை பார்த்தவராக இருக்க வேண்டும். மேலும் 18 முறை மண்டல பூஜையில் கலந்து கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் பூர்த்தி அடைந்திருந்தால் அவர் மட்டுமே குருசாமி என்று அழைக்கப்படுவார். அவ்வாறு குருசாமியாக இருக்கிறவர் குறைந்தது ஒரு 10 கன்னிசாமியாவது முறையாக சபரிமலைக்கு 18 படிக்கு கொண்டு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களை வழிநடத்தியும் ஆலோசனையும் அறிவுரையும் ஐயப்பனை பற்றி பல்வேறு புராண கதைகளும் சொல்லி நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு செல்வது குருசாமியினுடைய முதன்மையான கடமை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த குருசாமிகள் என்பவர்கள் அனைத்து சாமிகளுக்கும் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். மன தூய்மை, உடல் தூய்மை என இரு தூய்மைகளும் தன்னுடைய முதன்மையான கடமையாக கை கொள்ள வேண்டும். மேலும் கன்னிசாமிகளுக்கு, அதாவது புதிதாக மாலை அணியக்கூடிய நபர்களுக்கு யாத்திரை என்றால் என்ன, சபரிமலையினுடைய பெருமை, கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள், பூஜைகள், இதுபோல பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லி அறிவுரை வேண்டும். இவ்வாறாக குருசாமியினுடைய மகிமையும், இவ்வாறாக குருசாமியினுடைய முக்கியத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு. சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் மேலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த 18 படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18 படி ஏறுவதற்கு தகுதியே ஐயப்ப மாலை அணிந்திருக்க வேண்டும், ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்க வேண்டும், இருமுடி கட்டி கொண்டு வர வேண்டும். இருமுடி இல்லாதவர்கள் இந்த 18 படி ஏறுவதற்கு அனுமதியே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த 18 படியின் தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 5 படியில் நம்மளுடைய ஐம்புலங்களை குறிக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. 6 முதல் 13 படிகள் அஷ்டமா சித்திகளை குறிக்கிறது. 14, 15, 16 இந்த படிகள் 3 விதமான நம்முடைய குணங்களை குறிக்கிறது. 17 ஞானத்தை குறிக்கிறது. 18வது படி அஞ்ஞானத்தை குறிக்கிறது. மேலும் இந்த 18 படிகளில் 18 விதமான தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல் படி சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம், 2வது படி சிவபெருமானுடைய ஆசீர்வாதம், 3வது படி சந்திரனுடைய ஆசீர்வாதம், 4வது படி பராசக்தியின் ஆசீர்வாதம், 5வது படி செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதம், 6வது படி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம், 7வது படி புதன் பகவானின் ஆசீர்வாதம், 8வது படி மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதம், 9வது படி குரு பகவானின் ஆசீர்வாதம், 10வது படி பிரம்மாவுடைய ஆசீர்வாதம், 11வது படி சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம், 12வது படி திருவரங்கனுடைய ஆசீர்வாதம், 13வது படி சனீஸ்வர பகவானின் ஆசீர்வாதம், 14வது படி யமதர்மனுடைய ஆசீர்வாதம், 15வது படி ராகு பகவானின் ஆசீர்வாதம், 16வது படி காளியம்மனுடைய ஆசீர்வாதம், 17வது படி கேது பகவானின் ஆசீர்வாதம், 18வது படி விநாயகருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த 18 படியின் இன்னொரு மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பர் மகிஷினி என்ற ஒரு அரக்கியை வதம் செய்வதற்காக அவதரித்தார். அந்த மகிஷினியை வதம் செய்வதற்காக பயன்படுத்திய 18 ஆயுதங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வில், வாள், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முள்தடி, முசுலம், கதை,
அங்குசம், பாசம், வேல், பிந்திபாலம், கடுநிலை, பாசம், சக்கரம், பரிகம், சரிகை இதுபோல 18 விதமான ஆயுதங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த 18 படியை குறிக்குது. மேலும் இந்த 18 படியை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்வது அந்த அளவுக்கு புண்ணியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் கருதப்படுது. இந்த 18 படியை கடந்து ஐயப்பனை தரிசிக்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஐயப்பனால் கிடைக்கும் என்பது மனப்பூர்வமான நம்பிக்கை. மேலும் ஐயப்பனுக்கு விரதமிருந்து மாலை அணியக்கூடிய நபர்கள் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அசைவம் உண்ணக்கூடாது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது, அலங்காரங்கள் செய்யக்கூடாது, பாய் மற்றும் மெத்தையில் படுக்கக்கூடாது, தினமும் இருவேளை குளிக்க வேண்டும், பூஜை செய்த பிறகு தன் வீட்டில் மட்டும்தான் சமைத்த சைவ உணவை சாப்பிட வேண்டும், மது மாது மற்றும் சபலங்களில் ஈடுபடக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, யாரிடம் பேசினாலும் சுவாமி சரணம் ஐயப்பா என்ற நாமத்தை உச்சரித்து விட்டே பேச வேண்டும், முடிக்கும் போது கூட சாமி சரணம் ஐயப்பா என்று சொல்லிதான் முடிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அணு அளவும் ஐயப்பனாகவே கடவுளாகவே அவர்கள் பாவிக்க வேண்டும். மேலும் சபரிமலைக்கு யாத்திரை செல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சில வழிகளில் பெரும் பாதை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த குறிப்பிட்ட ஒரு சக்தி வாய்ந்த பாதையாக கருதப்படுது. ஏன் இந்த பெரும் பாதை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பாதை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஐயப்ப பகவான் வனப்பகுதியில் யாத்திரை செல்வதற்கு பயன்படுத்திய ஒரு பாதை இந்த பெரும் பாதை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த பெரும் பாதையானது எரிமேலி, பேர்த்தோடு, காளைக்கட்டி, அழுதை நதி, கல்லிடங்குன்றம், இஞ்சிப்பாறை, உடும்புப்பாறை, முக்குழி, கரிவலம் தோடு, கரிமலை, பெரிய யானை வட்டம், சிறிய யானை வட்டம், பம்பா நதி வழித்தடம் இதுபோல பல்வேறு இடங்களை கடந்து ஐயப்ப மலைக்கு செல்ல வேண்டும். மகிஷினியை கொன்று வீசிய இடம்தான் இந்த எரிமேலி. இந்த பெரிய பாதையை கடப்பதற்கு முன்பாக பேட்டை சாஸ்தாவை வணங்க வேண்டும். ஐயன் வனம் புகுந்த ஒரு நினைவாக தான் இந்த பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயப்ப பக்தர்கள் இந்த பெரிய பாதையை யாத்திரையை தொடங்குவார்கள். மேலும் குருசாமியிடமிருந்து விபூதி பிரசாதம் பெற்ற பிறகேதான் ஐயப்பமார்கள் இந்த பெரும்பாதையில் கடக்க வேண்டும். இல்லை என்றால் இருமுடியை குருசாமியிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி தான் இந்த பெரிய பாதை. ஏன் அப்படின்னா இந்த பெரிய பாதை என்பது அடர்ந்த வனங்களால் நிறைந்தது. வனதேவதை, பூதகணங்கள், வன மிருகங்கள், மேலும் பல்வேறு விதமான அமானுஷ்யமான விஷயங்களும் மகிமைகளும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு பகுதி இந்த பெரிய பாதை. யாரெல்லாம் பரிபூர்ணமாக பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடித்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த பெரிய பாதையை கடந்து ஐயப்பனை தரிசிக்க முடியும் என்பதால் குருசாமியிடம் இருந்து விபூதி பிரசாதம் பெற்ற பிறகு அந்த ஐயப்பமார்கள் இந்த பெரிய பாதையை நடந்து செல்ல ஆரம்பிக்க வேண்டும். அந்த அளவுக்கு பல்வேறு விதமான சக்திகள் நிறைந்ததுதான் இந்த பெரிய பாதை. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சபரிமலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களும் எத்தனை வருடம் நீங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.